அனைவருக்கும் கணேசன் குரல் சார்பாக இனிய வணக்கங்கள். தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். போர் முடிவுக்கு வருகின்றதா என்று சொல்லி ஈரான் தற்பொழுது சில நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. ஈரான் தாக்குவதற்காக சில பட்டியல்களை வெளியிட்டிருக்கின்றது. இந்த பட்டியல் வெளியீடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடைய வயிற்றில் புளியை கரைத்திருக்கின்றது. மிகவும் அச்ச நிலையில் இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாகவும் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச நாடுகள் ரீதியான பல்வேறு செய்திகளை வழங்க வந்திருக்கின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மருதனார்மட சந்தியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சுன்னாகம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மருதனார்மடம் யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தி பகுதியில் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக சுன்னாகம் போலீசார் ஒரு அதிரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். மருதனார்மடம் சந்தை பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையுடன் இணைந்து சுன்னாகம் போலீசார் நேற்றைய தினம் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டார்கள். இதன்போது சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய இளைஞர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பால்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இனி வருகின்ற காலங்களில் போலீசாரனுடைய இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக இந்த சில்லறை விஷயங்களை மேற்கொள்கின்ற இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் அநேகமாக இந்த விடயத்திலிருந்து ஒதுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி பல தரப்பட்ட மக்களும் பாராட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழில் கோர விபத்து, சுற்றுலா பயணிகள் உட்பட 5 படுகாயமடைந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கார் முச்சக்கர வண்டி விபத்தில் சுற்றுலா பயணிகள் 2 உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 67 மற்றும் 70 வயதுடைய 2 வாடகை கார் ஒன்றில் மண்கும்பான் பகுதிக்கு பயணித்துக் கொண்டிருந்த வேளை எதிரே வந்த ஆட்டோ ஒன்றுடன் மோதிய வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன்போது காரில் பயணித்த பிரான்ஸ் நாட்டவர்கள் 2 மற்றும் கார் சாரதி முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 ஆகிய 5 படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிட்பா தாக்கத்தை விட இலங்கை அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கும் என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நிட்பா தாக்கத்தை விட இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற அந்த போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் நிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இலங்கையினுடைய அனைத்து பொருட்களதும் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லியும் அந்த பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் பதற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை புதிய உச்ச விலையை தொட்டிருக்கின்றது. நேற்றைய நிலவரப்படி மசகு எண்ணெய் விலை ஒரே நாளில் 9% அதிகரித்திருப்பதாகவும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றிற்கு விலை $100 தாண்டி இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானால் எண்ணெய் கப்பல்கள் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலின் எதிரொலியாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் நாட்டை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்ற 4 கப்பல்கள் இலங்கை நாட்டிற்கு எரிபொருட்களை ஏற்றிக்கொண்டு 4 கப்பல்கள் வருகை தந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கடந்த எதிர்வருகின்ற ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் DA ராஜகர்ணா தெரிவித்திருக்கின்றார். இதன்படி ஏப்ரல் மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து 4 பிரதான எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் 15ஆம் தேதி முதலாவது கப்பலும், ஏப்ரல் மாதம் 17ஆம் 18ஆம் தேதி 2வது கப்பலும், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 21ஆம் 22ஆம் தேதி 3வது கப்பலும், ஏப்ரல் மாதம் 29ஆம் 30ஆம் தேதி 4வது கப்பலும் நாட்டை வந்தடையும் என்று சொல்லியும் எரிபொருள் கையிருப்புகள் அனைத்தும் கப்பல்களில் இருந்து எரிபொருள் இறக்கப்படும் தருணத்தில் உலக சந்தையில் நிலவுகின்ற சந்தை விலைக்கு ஏற்ப கொள்வனவு செய்யப்படும் என்று சொல்லி தலைவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த திட்டமிட்ட இறக்குமதிகள் மூலம் பண்டிகை காலத்திலும் அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியிலும் தட்டுப்பாடின்றி எரிபொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். சிற்றூர்ந்து மோதி மாணவன் உயிரிழப்பு. இந்த சம்பவம் கண்டியில் இடம்பெற்றிருக்கின்றது. கண்டி பேவல்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. மாணவர்கள் அதிகமாக கூடியிருந்த பகுதியை நோக்கி ஒரு சிற்றூர்தி அவர்களை நோக்கி சென்று அவர்களை மோதியதில் ஒரு பாடசாலை மாணவன் இறந்திருக்கின்றான். ஏனைய 2 மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். குறித்த பாடசாலை உரிமையாளருக்கு சொந்தமான சிற்றூர்தி தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பிரேக் செயலிழந்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து மாணவர்கள் மீது மோதியுள்ளது. எனவே இதன் காரணமாக ஒரு மாணவன் இறந்திருக்கின்றான். ஏனைய 2 பேரும் காயப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி தேசிய மருத்துவமனைக்கு அந்த காயப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் நாடு முழுவதும் 17,000 மின்தடை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னுரிமை அடிப்படையில் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார தொழிற்சங்கம் முன்னெடுத்து வருகின்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்ட போதும் நாடு முழுவதும் சுமார் 17,000 மின்சார தடை பதிவாகியுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். இவற்றை விரைவில் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போதைப் பொருளுடன் பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. காஷிஷ் மற்றும் குஷ் போதைப் பொருட்களுடன் குறித்த பல்கலைக்கழக மாணவனை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். பேராதனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மார்ச் மாதம் 7ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். சந்தேக நபராகிய மாணவனிடமிருந்து 85 கிராம் 260 மில்லி கிராம் காஷிஷ் போதைப்பொருளும் மற்றும் 11 கிராம் 210 மில்லிகிராம் குஷ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் கேகந்தராவை சேர்ந்த 23 வயதுடையவர் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவர் தற்போது விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு கண்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதேவேளை பாரிய போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களுடன் நடுக்கடலிலிருந்து ஒரு படகு மீட்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் தெற்கு கடற்பரப்பில் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட 2 மீன்பிடி படகுகளும் நிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். குறித்த படகுகளில் சுமார் 600க்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் காணப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், போதைப் பொருட்கள் என்று சொல்லி கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதன்படி T56 ரக துப்பாக்கிகள் 2, பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் 8 மற்றும் M16 வகை துப்பாக்கிகள் 2 என்பன மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதன்போது 2 படகுகளிலிருந்து 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டை சுற்றியுள்ள தெற்கு ஆழ்கடல் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்ட கடல்சார் நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். கைப்பற்றப்பட்ட மேலதிக பொருட்கள் மற்றும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் தற்போது கடற்படையினரின் பாதுகாப்பில் கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையில் போர் மோசமாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. இந்த ஈரான் மீது மிகப்பெரிய அழிவுகளை செய்து கொண்டு வருகின்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகளினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக ஈரான் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கின்றது. ஈரான் இதற்கு பதிலடியாக அரபு நாடுகளில் இருக்கின்ற ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ தளங்கள், விமானத்தளங்கள், கட்டுமானங்கள் மற்றும் அவர்களுடைய விடுதிகள் மற்றும் அவர்களுக்காக உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெய் குதங்கள், எண்ணெய் கப்பல்கள் மீது பரவலாக அரபு நாடுகள் அனைத்து நாடுகள் மீது மேற்கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு சிறப்பான நடவடிக்கையாக பல்வேறு இராணுவ ஆய்வாளர்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது. எனவே இதற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையால் இதனை உடனடியாக நிறுத்தும்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்துவதாக இருந்தால் சில நிபந்தனைகளை ஈரான் விதித்திருக்கின்றது.
முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி எவருக்கும் முன்னறிவித்தல் எதுவும் வழங்காமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மிகவும் கீழ்த்தரமாக உலக ஒழுங்குகள் மற்றும் போர் விதிகளை மீறி மனிதாபிமானங்களை மீறியும் ஈரான் நாட்டின் மீது ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி உட்பட மிகப்பெரிய அமைச்சர்கள் மற்றும் அமைதியை விரும்புகின்ற படைத்தளபதிகள் உட்பட 40க்கு மேற்பட்டோர்களை தாக்குகின்றார்கள். அவர்கள் உடனடியாக இறந்திருக்கின்றார்கள். இதன்போது 186 பாடசாலை மீதும் குண்டுகளை வீசி அந்த மாணவிகளும் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே இதன் பின்னணியில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பொசஸ்கியன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 3 நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார். எனவே இந்த 3 நிபந்தனைகளுக்கும் இந்த நாடுகள் சரியான முறையில் எதிர்வினைவு ஆற்றுகின்ற போது போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறப்படுகின்றது. எனவே தீர்க்கமான 3 நிபந்தனைகளை எவ்வாறு பார்க்கின்ற போது மேலும் வளைகுடா அரபு நாடுகளுக்கு எதிரான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறும் உத்தரவிட்டிருக்கின்றார். இது குறித்து நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் போர்னால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பல கட்டடங்கள், பல எண்ணெய் குதங்கள், பல வங்கிகள், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அங்கே மக்களுடைய வாழ்விடங்கள் என்பன மிக மோசமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றிற்கான இழப்பீடுகளை உடனடியாக அமெரிக்காவும் மேலும் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விதித்திருக்கின்றார். எனவே ஈரானுடைய சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் சில நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார். ஈரானுடைய சட்டபூர்வமான உரிமைகள் என்று அவர் எதையும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இதை 2வது நிபந்தனையாக விதித்திருக்கின்றார். ஆன போதும் அமைதியான முறையில் ஈரான் நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படுகின்ற அணு ஆயுத பரிசோதனைகள் மீது எந்தவித தாக்குதல்களோ எந்தவித நெருக்கடிகளோ கொடுக்கக்கூடாது என்று சொல்லியும் ஈரான் தன்னுடைய பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து ஆயுதங்கள் மீதும் எந்தவித தாக்கத்தையும் செலுத்தக்கூடாது என்று சொல்லி அவ்வாறான சில நிபந்தனைகளாக இந்த நிபந்தனை இருக்கலாம். 3வதாக எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை தெஹ்ரான் விரும்புகிறது என்று சொல்லியும் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்பாராத விதமாக அவர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமைகள் இனிவரும் காலங்களில் எந்தவித நடவடிக்கைகளும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் இதற்கு சரியான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வேண்டும் என்று சொல்லியும் 3வது நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார். எனவே இந்த 3 நிபந்தனைகளும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பெரிய கடுப்பைத்தான் ஏற்படுத்தியிருக்கும். எனவே இவர்கள் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் போர் நிறுத்தப்படும், இல்லாவிட்டால் 8 வருடங்களுக்கு போர் தொடரும் என்று சொல்லி ஈரானிய IRGC என்கின்ற படை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதேவேளை ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேசிய போது பிராந்தியத்தில் அமைதிக்கான ஈரானினுடைய உறுதிப்பாட்டை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன். சியோனிச ஆட்சி மற்றும் அமெரிக்காவால் தூண்டிவிடப்படுகின்ற இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு வழி ஈரான் சட்டபூர்வமான உரிமைகளை இழப்பீடுகளை வழங்குவது மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புக்கான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடைய சட்டபூர்வமான உரிமைகள் என்றால் என்ன என்பதை அவர் விரிவாக கூறவில்லை. என்றாலும் அமைதிக்கான அணுசக்தி திட்டங்களை உருவாக்குவதற்கான உரிமை அதற்குள்ளது என்று சொல்லி அந்த நாடு பலமுறை வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த அணு ஆயுதத்தை தேடுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் சவுதி அரேபியா மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்த நிலையில் போர் இன்று 14வது நாளை எட்டி இருக்கின்றது. இதேவேளை ஈரான் மீது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னொரு பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பொருளாதார மையங்கள் என்று சொல்லி பார்க்கப்படுகின்ற இந்த எரிபொருள் மையங்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஈரானில் உள்ள பல எரிபொருள் மையங்கள் தீப்பற்றி எடுக்கின்றன. ஈரான் வான் மண்டலங்கள் கருமையாக காணப்படுகின்றன. ஈரான் சுகாதாரத்தையே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அங்கு மக்கள் சுவாசிக்கின்ற போது அடுத்த நிமிடமே விழுந்து சாகக்கூடியவாறான அந்த நச்சு புகைகள் ஈரானுடைய வான்பரப்பில் இருப்பதாக கூறப்படுகின்றது.
எதிர்காலத்தில் மழை வீழ்ச்சி ஏற்படுகின்ற போது அமிலமழை தான் அந்த பகுதியில் பெய்யும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதைவிட அவர்கள் மேலதிகமாக சென்று ஈரானுடைய வங்கிகளை கூட தாக்கியிருக்கின்றார்கள். இன்னொரு கேடுகட்ட விஷயம் என்று நீங்கள் பாருங்க, ஒரு நாட்டினுடைய பொருளாதார மையங்கள் மீது இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளலாம், தலைவர்களை சரி நீங்கள் கொலை செய்தீர்கள் அது செய்யலாம். ஆனால் அந்த மக்கள் அன்றாடம் கஞ்சியோ கூழோ தண்ணீரோ வாங்குகின்ற அந்த பணத்தை எடுக்கின்ற வங்கிகள் மீது மேற்கொள்கின்றீர்கள். ஒரு கேடுகட்ட வல்லரசுகளாகத்தான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்க்கப்படுகின்றன. இதைவிட இவர்களுக்கு வேறு என்ன இவர்களுக்கு கேவலம் என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே இதற்காக ஈரான் சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கின்றது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கலக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அதிரடியாக அறிவித்தல் விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்கியதைத் தொடர்ந்து ஈரான் பல தொழில்நுட்ப நிறுவனங்களை இலக்காக கொண்டுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை வெளியிட்ட பட்டியலின்படி கூகுள், மைக்ரோசாஃப்ட், IBM உள்ளிட்ட நிறுவனங்களை அடக்கியுள்ளன. அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாத நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீதான போரை பிப்ரவரி 28 ஏவுகணை தாக்குதலுடன் ஆரம்பித்திருக்கிறது. முதல் நாளே ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி மற்றும் பிற உயர் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளிடம் அமெரிக்கா இராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதே நேரம் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதல்கள் கூட தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஈரானை சேர்ந்த 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலில் தான் ஈரானுடைய அடுத்த இலக்கு இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய அலுவலகங்கள், வங்கிகள் மற்றும் தரவு மையங்கள் என்று சொல்லி அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னதாக ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள பேங்க் ஷுபா மற்றும் அதன் கிளைகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. இந்த தாக்குதலில் இதற்கான எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் தாக்க உள்ள நிறுவனங்களுடைய பட்டியலில் கூகுள், மைக்ரோசாஃப்ட், IBM, NVIDIA போன்ற நிறுவனங்கள் இருப்பதாக தஸ்னிஷ் என்ற ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சூழலில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். இராணுவத்திற்கே பாதுகாப்பு வழங்கப்படாத அமெரிக்கா என்னென்ன இந்த நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே ஈரான் அறிவுறுத்தி இதன்படி அதே சமயம் இந்த நிறுவனங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் தள்ளியிருக்குமாறு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டாரில் உள்ள சர்வதேச வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய எச்சரிக்கையால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் மீது மிக மோசமான பரபரப்பான தன்மை காணப்படுகின்றது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்வார்கள். எனவே அமெரிக்கா அழுகின்ற காலம், ஈரான் இஸ்ரேல் அழுகின்ற காலம், அமெரிக்கா இரத்த கண்ணீர் விடுகின்ற காலம், இஸ்ரேல் இரத்த கண்ணீர் விடுகின்ற காலம் மிக நெருங்கி வருகின்றது போலதான் இந்த செயற்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடக்கி ஒடுக்கி அடி போட்டு திருத்தக்கூடிய ஒரு தாய் தந்தையாக ஈரான் இப்போ வெளிக்கிட்டிருக்கின்றது. சிறுபிள்ளைத்தனங்களில் நீங்கள் இனிமேல் ஈடுபடக்கூடாது, பயப்படி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஈரான் ஒரு கதாபாத்திரத்தில் இப்போ வந்திருக்கின்றது. தற்பொழுது உலக நாடுகளால் ஈரான் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.